ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் தான். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் டேர்ம் 1 யூனிட் 2 7th ஸ்டாண்டர்டு கிளாஸ் 25 பார்க்குறீங்க, பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வேளை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வேணுனாக்கா இன்னொரு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அதேமாரி மற்ற டெஸ்ட் பேட்சஸ்க்கான டீட்டெயில்ஸ்க்கு இருக்கா, கோர்சஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது ஃபுல் கோர்ஸும். ஓகேங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். தி விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். போலாமா? Section 1 பார்ப்போம். Listen to the teacher read this section. As you listen, underline the words and phrases that tell you. Okay, முக்கியமான வேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க, phrases நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. Who cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and the deodars. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் அந்த பனி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்று வந்து அழுகுற மாதிரி இருக்கலாம், புரியுதுங்களா? அந்த இதெல்லாம் கீழே வரும்போது பார்த்தோன்னா அந்த ஹில்ஸ் வந்து கீழே வந்து அந்த இது தாண்டி போதும். ஹம்னாக்கா ஐ மீன் லைட் சவுண்டாக இருக்கலாம். அது மூண்டுனாக்கா மேக் ஏ லாங் லூஸ் சவுண்ட். ஓகேங்களா? அது ரொம்ப நீட்டான சவுண்டு, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக கேட்குறது. ஓகேங்களா? அந்த பைன்ஸ், அந்த மரங்கள், அந்த இதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு மாதிரி அவங்கள. On haunted hill there was a little to stop the wind, only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small segment. இந்த மாரி மலை அடிவாரத்தில் இருக்கிற மரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாண்டட் ஹில்லில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நிறுத்த முடியும் அப்படி சொல்லிட்டுருங்க. ஹாண்டட்னாக்கா பொசஸ்ட், ஒரு பேய் பிடிச்சது அது மாதிரி சொல்கிறது. ரூயின்ஸ்னாக்கா டீகெய்டு கொலாப்ஸ்டு பில்டிங் ஆர் பிளேஸ். அங்கே இருக்கிற அந்தமாரி மலையாள சில இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட்டு போனேன், அழுகி போனேன். ஓகேங்களா? சில பழைய பில்டிங்ஸு, சில பழைய பிளேசஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. On the slopes of the next hill there was a small village. அடுத்த ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோப்னாக்கா ஒரு அந்த அடுத்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஸ்மால் வில்லேஜ் இருக்கா, குட்டி வில்லேஜ் இருக்கா. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. அதை என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா நல்ல ஒரு பெரிய ஒரு கல் எடுத்து வச்சுருப்பாங்க ரூஃப் மேலே, ஏன்னா அப்போ ரூஃப் வந்து பறந்து போயிடாது இந்த காற்றுல அப்படின்ட்டு. There was nearly always a wind in this parts. எப்போதுமே இங்கே வந்து காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்குமா. ஈவன் ஆன் சன்னி டேஸ். வெயில் காலமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். டோர்ஸு, விண்டோஸ் ராட்டில்டு, சிம்னிஸ் ஸ்டோக்டு, க்ளோத்ஸ் ப்ளோ அவே. எல்லாமே அடிக்கிற காற்றுக்கு இன்னும் ஆகும். கதவை டமட்டம் அடிக்கும், விண்டோஸை சத்தம் கேட்கும், சிம்னிஸ்லாம் இதாகிடும், அங்கே இருக்கிற துணிமணிலாம் பறந்து போயிடும். இதேமாரி தான் நடக்குதான். இந்த இமேஜ் இருக்கு பாருங்கள், அது மாதிரி தான் அங்கே நடந்துட்டுருக்கோம். 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. On each garment they placed a rock. Even then the clothes fluttered like flags and parents. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கல்லுக்கிட்ட போயிட்டு துணி வந்து காய வைக்கிறாங்களாம். ஆனால் அங்கே அடித்த காற்றுக்கு பார்த்தா அந்த கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பறக்க ஆரம்பிச்சிச்சான். ஒரு ஃப்ளாக் எப்படி பறக்கும் அதுமாரி பறக்கு தான், புரியுதுங்களா? உஷா, டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் சேக்டு, ஸ்ட்ரகிள்டு வித் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் லாங் லூஸ் ஷர்ட். உஷான்னு ஒரு பொண்ணு இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து நல்ல கருப்பு நிற முடி இருக்குது. ஓகேங்களா? நல்ல கருகரு முடி இருக்குதான். ஓகேங்களா? ரோஸ் சீக்கிர. ஓகேங்களா? ஸ்ட்ரகிள் வித் ஹர், அவங்களுடைய தாத்தாவுடைய அந்த ஷர்ட்டோட தள்ளாடிட்டு இருக்கிறா. ஷி வாஸ் 11 or 12. அவளுக்கு 11 இல்லை 12 வயசு தான் ஆகுது. ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ் வாஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் ஏ பெட்ஷீட் வைல் பின்யாவும் அந்தாண்ட பண்ணிகிட்ருக்கா. சுரேஷ் இங்கே பண்ணிட்டுருக்கான். சுரேஷும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ஷீட் வந்து காய வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கான். பின்யா வந்து எ ஸ்லைட்லி வேர்ல்டர் கேர்ள், உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர், வாஸ் ஹேண்ட்லிங் தெம் தி க்ளோத்ஸ் ஒன் அட் ஏ டைம். மொத்தம் 3 பேர் இருக்காங்கப்பா. ஓகேங்களா? Once they were sure everything was on the wall, firmly held down by rocks. They climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the winds fields at the ruins on haunted hill. இவங்க என்ன பண்ணுறது, ஒரு வால் இருக்குதுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கல்லுங்களாக இருக்கும். அந்த இடத்துல கிளைம் பண்ணி ஏறி உட்காந்துக்கிறது, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுல உட்காந்துக்கிட்டு இந்த காற்று, இந்த விண்டையும் பார்க்குறது, சூரியனையும் பார்க்குறது, அங்கே இருக்கிற நிலத்தையும் பார்க்குறது, அதுமாதிரி அந்த ஹாண்டட் ஹில்லையும் பார்க்குறது. ஐ மஸ்ட் கோ டு தி பஜார் டுடே சரி உஷா சொல்கிறேன், நான் இன்றைக்கி பஜாருக்கு போய் ஆகணும் அப்படின்றா. ஓகேங்களா? ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா வந்து அவர் ஃப்ரெண்டு தானே. ஓகேங்களா? உஷாவோட ஃப்ரெண்டு பின்யா சொல்கிறேன், நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் தி கவுஸ் அண்ட் தி ஹவுஸ் ஒர்க். மதர் இஸ்ன்ட் வெல். அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் தான் அந்த மாடுகளை பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும் அப்படின்றா.
I can come, said Suresh. சுரேஷ் சொல்கிறான், நான் வேணா வரேன், என்னால் முடியும் அப்படின்றான். He was always ready to visit the bazaar. அது இல்லாமல் இவன் எப்போதுமே ரெடியாக இருப்பான் பஜாரை பார்க்குறதுக்கு. which was 3 miles away. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 3 மைல் தான் தூரமா. on the other side of haunted hill. இந்த haunted hill தாண்டி தான் இருக்கானா. No, you can't, said உஷா. உஷா சொல்கிறான், இல்லை நீ வர முடியாது. You must help grandfather chop wood. நீ வந்து தாத்தாக்கு உதவி பண்ணி ஆகணும் அந்த மரத்தெல்லாம் வெட்டுறதுக்கு அப்படின்றாங்க. Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா வந்து ஆர்மியில் இருக்காராம், ஒரு நல்ல கண்ட்ரியில் ஒரு டிஸ்டன்ட் பார்ட் நல்ல லாங்கான இடத்துல போய் போட்டிருக்காங்க அவரை. ஓகேங்களா, சுரேஷும் தாத்தா மட்டும் தான் இந்த இடத்துல இந்த குடும்பத்தில் ஆண் பிள்ளைகளாம் ஆண்களாம். ஸோ சுரேஷ்க்கு வந்து 8 வயசு ஆகுதான், நல்லா சப்பியாக இருப்பான், குண்டாக இருப்பான். ஓகேங்களா, ஆல்மோண்ட் ஆகிட்டு இருக்கான், நல்ல கணுப்பாக அழகாக இருக்கும் போது. ஓகேங்களா, won't you be afraid to come back alone, she asked. நீ போயிட்டு தனியாக வந்துடுவியா சொல்லிட்டு இவன் கேட்குறான். why should I be afraid? நான் ஏன்டா பயப்படணும்னு சொல்லிட்டு இந்த அக்கா கிட்ட கேட்குறான். there are ghosts on the hill. அந்த மலையிலேருந்து பேய்களாக இருக்குது. I know, but I will be back before it gets dark. நான் இருட்டாகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டூரிங் த டே. கோஸ்ட் வந்து வெளிச்சத்தில் வராது அப்படின்றா அக்காக்காரி. ஆர் தேர் மெனி கோஸ்ட் இந்த ரூயின்ஸ் ஆஸ்கர் வின்யா. அந்த இடத்துல நிறைய பேய்கள் இருக்கான்னு சொல்லிட்டு வின்யா கேட்குறான். கிராண்ட் ஃபாதர் சேஸ் ஸோ. ஹி சேஸ் தட் மெனி இயர்ஸ் அகோ, பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 years அகோ, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இங்கிலீஷ் பீப்புள் லிவ்ட் ஆன் தி ஹில். இங்கிலீஷ் பீப்புள் தான் அந்த ஹில் மேலே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இட் வாஸ் ஏ பேட் ஸ்பாட். ஆனால் அது தப்பான ஒரு இடம். ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்னிங் அண்ட் தே ஹேட் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் அனதர் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே மழை பெஞ்சாலும் அங்கே வந்து இடி மின்னல் தாக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மின்னல் தாக்குறதால அவங்க அந்த இடத்த விட்டுட்டு அந்தாண்ட போயிட்டாங்க, அனதர் பிளேஸ்க்கு போயிட்டாங்க. பட் இஃப் தே வெண்ட் அவே why should there be any ghost? அவங்க தான் போயிட்டாங்கன்னா அப்புறம் அங்கே எப்படி பேய்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. Because grandfather says during a terrible storm one of the houses was hit by lightning and everyone in it is what killed everyone including the children. ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு ஒரு தடவை ரொம்ப மிகப்பெரிய ஒரு மோசமான ஸ்டாம் வந்துச்சு, அதாவது ஃபியர்ஃபுல். ஓகேங்களா, டெரிபிள்னாக்க ஃபியர்ஃபுல். அந்த நேரத்தில் ஒரு வீட்டில் அது வந்து லைட்னிங் பட்டதால் அங்கேருந்து எல்லோரும் சேர்த்துட்டாங்க. ஈவன் அங்கேருந்து குழந்தைங்களாம் சேர்த்துட்டாங்க. வேறு தேர் மெனி சில்ட்ரன், நிறைய பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தேர் வர் 2 of them, 2 பிள்ளைங்க, ஒரு பிரதர் அண்ட் ஒரு சிஸ்டர். அகைன் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அக்கா தங்கச்சி, சரி அண்ணன் தங்கச்சி கூட வச்சுக்கோங்களேன். கிராண்ட் ஃபாதர் சேஸ் ஹி ஹேஸ் சீன் them many times. அதான் கிராண்ட் ஃபாதர் வந்து அந்த பேய் நிறைய தடவை பார்த்துருக்காராம். when he has passed through the ruins late at night he has seen them playing in the moonlight. அவர் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அங்கேருந்த நிலா வெளிச்சத்தில் அந்த பசங்க விளாண்டுருப்பாங்களா. வாசன் கி ஃப்ரைட்டன். ஏன் உங்கள் தாத்தா பயப்படலையா? நோ, ஓல்டு பீப்புள் டோன்ட் மைண்ட் சீயிங் கோஸ்டர். வயசானவங்களா அந்த பேய் பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு தி பஸார் அட் 2 in the afternoon. மதியம் 2 மணிக்கு உஷா கிளம்பி போயிட்டா பஸாருக்கு. இட் வாஸ் அபவுட் அன் ஹவர்ஸ் வாக். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நடக்கிற மாதிரி தான். ஷி went through the fields, now turning yellow with the flowering mustard, then along the saddle of the hill and up to the range. அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கிறா. ஓகேங்களா, சேடில்னாக்க லோ பாயிண்ட் அண்ட் a ridge between 2 summits. ஓகேவா, the path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do weekly shopping or to see her aunt who lived in the town. ஓகேங்களா, அந்த ரூயின்ஸை தாண்டி தான் போய் ஆகணும். அவளுக்கு நல்லாவே தெரியும். இந்த பஸாருக்கு போனாக்க வாரம் ஷாப்பிங் போகலாம். போகிறப்பல கண்டிப்பாக அவங்க ஆன்ட்டி அங்கே அந்த டவுனில் வந்துருக்காங்க, அவங்களுக்கு பார்த்து தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். வைல்டு ஃப்ளவர்ஸ் grew in the crumbling walls. க்ரம்லிங்னாக்கா பிரேக்கிங் அப்பார்ட் into small pieces. அங்கே வால்ஸ்லாம் உடஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து நிறைய வந்து வளர்ந்து கிடக்குதான். ஓகேங்களா, a wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. ஒரு பெரிய ஹாலாக இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளோரில் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்து கிடக்குதான். இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் பிளாசம்ஸ் had begun to fall. அந்த ஒயிட் பிளாசம்ஸ்லாம் உடஞ்சிக்கல உள்ளதான். லிசார்ட் ஸ்கட்டில்டு ஓவர் தி ஸ்டோன்ஸு. ஸ்கட்டில்டுனாக்க ரேன் வித் ஷார்ட் குவிக் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, லிசார்ட்ஸ் பள்ளிங்கெலாம் வேகமாக ஓடுறது. வாயில விசிலிங் த்ரஷ் இஸ் ஸ்மால் சிங்கிங் பேர்ட். ஓகேங்களா, ஒரு குட்டி சவுண்டு போட்டு எல்லாம் போகலாம். இட்ஸ் டீப் பர்பிள் அண்ட் plumage glistening in the soft sunshine sat in the empty window and sang its heart out. ஓகேங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உஷா sang to herself as she tripped lightly along the path. தனித்தனியாக பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருக்கா. பயப்படாமல் போடணும்ல.
Soon she had left the ruins behind. The ruins தாண்டி போயிட்டா. The path dipped slowly down to the valley and the little town with its straggling bazaar. Straggling spreading out in different directions. ஒரு அந்த வேலி கிட்ட போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்தாண்ட டவுன் தெரியுது, அந்த பஜார் தெரியுது. ஓகேங்களா? உஷா took her time in the bazaar. பஜார் நல்லா நேரம் எடுத்துக்கிட்டு ஷி பாக் சோப் வாங்குறா, மேட்சஸ் வாங்குறா, ஸ்பைசஸ் வாங்குறா, சக்கரை வாங்குறா. None of these things could be had in the village where there was no shop. ஏன்னா இது எல்லாம் பார்த்து எங்கள் வில்லேஜில் இருக்காது, அங்கே வந்து ஷாப்லாம் கிடையாது, அதனால் எல்லாத்தையும் வாங்கிக்கிறா. And a new pipe stem for her grandfather's hookah and an exercise book for Suresh to do his sums in. சம்ஸ் எடுத்துக்க நோட் அதில் வாங்கிக்கிறா. ஓகேங்களா? as an afterthought she bought him some marbles. சில மார்பிள்ஸும் வாங்கிக்கிறா கொஞ்ச நேரம் யோசிச்சு. Then she went to a Moochie's shop to have her mother's slippers repaired. ஓகேங்களா? மூச்சி ஷாப்புக்கு போயிட்டு அவங்க அம்மாவுடைய ஸ்லிப்பர்ஸ் சரி பண்ண போகிறா. த மூச்சி வாஸ் பிஸி. மூச்சி வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ ஷீ லெஃப்ட் த ஸ்லிப்பர்ஸ் வித் ஹிம். ஸ்லிப்பர்ஸ் அங்கே கொடுத்துட்டு போகிறா. said she would be back in half an hour. அரை மணி நேரத்தில் வந்து தச்சு வச்சுருங்க அப்படின்ட்டு போகிறா. சரி பண்ணி வச்சுருங்கன்ட்டு. she got 2 rupees of her own saved up. கிட்டத்தட்ட 2 ரூபா மிச்சப்படுத்திட்டாலாம். she used the money to buy herself a necklace of amber colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets. ஓகேங்களா? அங்கேருந்து இவளுக்கு ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கிக்கிறா. சரிங்களா? த எண்ட் ஆஃப் த பஜாரில். ஓகேவா? உஷா மெட் ஹர் ஆண்ட் லக்ஷ்மி. உஷாவோட ஆன்ட்டி பேர் வந்து லக்ஷ்மி. ஓகேங்களா? அவங்கள பார்க்குறா. ஹூ டுக் ஹர் ஹோம் ஃபார் டீ. அவங்க வந்து டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உஷா ஸ்பெண்ட் அன் ஹவர் இன் ஆண்ட் லக்ஷ்மிஸ் லிட்டில் ஃப்ளாட் அபவுட் தி ஷாப்ஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே அங்கே இருக்கிற ஆன்ட்டி வீட்டில் லிசனிங் டு ஹர் ஆன்ட்டி டாக் அபவுட் தி ஏக் இன் ஹர் லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் தி ஸ்டிஃப்னஸ் இன் ஹர் ஜாயின்ஸ். ஆன்ட்டி சொல்கிறாங்க அவங்களுடைய லெஃப்ட் ஷோல்டர் வந்து வலிக்குதான், ஜாயின்ஸ்லாம் ரொம்ப வலிக்குதான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஷீ ட்ராங்க் 2 cups ஆஃப் ஸ்வீட் ஹாட் டீ. கிட்டத்தட்ட 2 ஹாட் டீ குடிச்சிட்டாங்க. வென் ஷீ லுக்ட் அவுட் ஃபார் தி விண்டோ ஷீ saw the dark clouds had gathered over the mountains. அந்த விண்டோலேருந்து அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா தான் தெரியுது அந்த கருப்பு நிற க்ளவுட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு மவுண்டன் மேலே. உஷா ran to the cobblers and collected her mother's slippers. வேகமாக போயிட்டு அம்மாவோட செருப்பு தைக்கலாம் அந்த செருப்பு வாங்கிட்டு த ஷாப்பிங் பேக் வாஸ் ஃபுல். ஷாப்பிங் பேக் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஷீ ஸ்லங் இட் ஓவர் ஹர் ஷோல்டர் அண்ட் செட் அவுட் ஃபார் தி வில்லேஜ். வேகமாக ஓடுற வில்லேஜுக்கு ஓடுறா. ஓகே, மீனிங்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. செக்ஷன் 2 பார்க்கலாம். செக்ஷன் 2ல் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டேக் டர்ன் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுட். ஓகே. Strangely, the wind had dropped. அந்த காற்று வந்து நின்றுச்சா. The trees were still, not a leaf moved. அங்கேருந்து ஒரு மரம் கூட அசையலை, சின்ன இலை கூட மூவ் ஆகலை. The crickets were silent in the grass. எந்த சத்தமும் இல்லாமல் இருக்குது. The crows flew out in a circle, then settled down for the night in an oak tree. எல்லாமே அமைதியாக இருக்கான். புரியுதுங்களா? I must get home before dark, said Usha to herself. இன்னும் இருட்டாகிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடணும். As she hurried along the path. வேகமாக நடக்கிறா. பட் ஆல்ரெடி தி ஸ்கை வாஸ் டார்க்னிங். ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மேகம் எல்லாம் ரொம்ப கருப்பாக காமிச்சிச்சு. த clouds black and threatening looked over haunted hill. This was March, the month of storms. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அடிச்சு மழை வந்து பீச் எடுக்கலாம் அந்த டைம் பீரியடு. A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. அங்கே நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதில் முதல் துளி நல்லா ஸ்ட்ராங்கான துளி மேலே விழுவுது. She had no umbrella with her. இவகிட்ட கொடை இல்லை. The weather had seemed to fine just a few hours ago. கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெதர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தா மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். Now also she could do was tie on old scarf over her head. ஒரு பழைய ஸ்கார்ஃப் வச்சுருக்கா, அது தலைக்கு மேலே கட்டிக்கிறா. அண்ட் pull her shawl tight across her shoulders. ஷால் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறா ஷோல்டர் பக்கத்தில். holding the shopping bag close to her body. வாங்கின அந்த ஷாப்பிங் பேக் வந்து நல்லா உடம்போட ஒட்டி பிடிச்சிக்கிறா டைட்டாக. ஷீ quickened her pace. வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங். கிட்டத்தட்ட ஓடலாம். பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்ட் நவ். ஆனால் மழை துளி வேகமாக ஆரம்பிச்சிச்சு. ஹெவி pellets ஆஃப் ரெயின். ஹெவியாக மழை பெய்தான். A sudden flash of lightning lit up the hill. ஒரு மின்னல் அடிச்சோன்னு இந்த ஹில் நல்லா அப்படி தெரிதான். The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen.
அந்த ஒரு லைட்னிங் வந்தாக்க அந்த இடம் அப்படியே மழை ஃபுல்லாக தெரியும், அப்புறம் வந்து இருட்டாயிடலாம் அது மாதிரி ஆகிடுச்சான். ஐ ஓன்ட் கெட் ஹோம் பிஃபோர் த ஸ்டார்ம் பிரேக்ஸ் தாட் டுஷா. கண்டிப்பாக மழை அடிச்சு போயிட்டு நம்ம போக முடியாது போல் அப்படின்னு நினைக்கிறான். ஐ வில் ஹாவ் டு ஷெல்டர் இன் தி ரூயின்ஸ். நான் இங்கே தான் எங்கேயாச்சும் தங்கி ஆகணும். She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. அடிக்கிற மழை ரொம்ப கோல்டாக இருக்கான். அடிச்சு வேகமாக குத்தாக உள்ள அதுமாரி உழுது. ஓகேங்களா, ஆனாலும் அவள் கண்ணு திறந்து தான் முடியாதுன்ற கட்டாயத்தில் இருக்கா. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and onto the brow of the hill. ஓகேங்களா, அந்த ஃபோர்ஸில் வேகமாக போயிட்டுருக்குறா. ஓகேங்களா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போயிட்டுருக்கா. There was another flash of lightning followed by a peal of thunder. ஒரு இடி மின்னல் சத்தம், ஒரு இடி சத்தம் கேட்டோன்னா பார்த்தீங்கன்னாக்கா லைட்னிங் அடிக்குது, மின்னல் அடிக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த ரூயின்ஸ் லுக்ட் அப் பிஃபோர் ஹர் கிரேம் அண்டு ஃபோர்பிடிங்னாக்கா அன்ஃப்ரெண்ட்லி ஆர் ஃப்ரைட்னிங். அங்கே இருக்கிற எதை பார்த்தாலும் அவளுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அப்படியே பயப்படுறா. ஷி நியூ தேர் வாஸ் ஏ கார்னர் வேர் ஏ பீஸ் ஆஃப் ஓல்ட் ரூஃப் ரிமைண்ட். கண்டிப்பாக அந்தாண்ட ஏதாச்சும் பழைய ரூஃப் இருக்கும், அங்கே போய் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான். இட் வுட் கிவ் சம் ஷெல்டர். It would be better than trying to go on in the dark, in the howling wind. She had only to stay off the path to go over a rocky cliff edge. அங்கே மலை பகுதியில் அங்கே ஏதாச்சும் ஒரு மலைப்பகுதியில் அந்தமாரி கொஞ்சம் ஏதாச்சும் மலை மேலே படாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பார்த்துருக்கோம், அந்த இடத்துல போய் நம்ம வந்து தங்கிக்கலாம் இப்போதைக்குன்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். Who howl the wind. She saw the wild plum tree saying. ஓகேங்களா, அங்கேருந்து காற்றடியில் பார்த்தீங்கன்னா ஹூன்னு சத்தம் கேட்கலாம், அதுமாரி கேட்குதா. பென் டபுள் foliage thrashing against the ground. foliage பார்த்தீங்கன்னாக்கா ஹிட்டிங் லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். அடிக்கிற மலைக்கு அடிக்கிற காற்றுங்கெல்லாம் ஒன்று இடிச்சிட்டு சத்தம் கண்ணாமனா கேட்கலாம் தான். broken walls did little to stop the wind. ஆனால் அங்கே அந்த உடஞ்சி கடந்த அங்கே வால்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த விண்ட் வந்து கொஞ்சம் தடுக்கு தான். உஷா வந்து அங்கேருந்து ஒரு வழியை பார்க்குறா. அங்கே ஒரு வந்து பழைய இடிஞ்சு போன பில்டிங் இருக்குது, அங்கே போகிறா. ஹெல்ப்டு பை ஹர் மெமரி ஆஃப் த பிளேஸ் அண்ட் தி கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கர் ஆஃப் லைட்னிங். ஃப்ளிக்கர்னாக்கா ஷைன். அங்கே மின்னல் அடிக்க அந்த வெளிச்சத்தை வச்சு அங்கே போய் நிற்கிறா. ஷி பிகான் மூவிங் அலாங் தி வால். அந்த வால் பக்கத்துலேயே போகிறா. ஹோப்பிங் டு ரீச் தி ஷெல்டர்ட் கார்னர். மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா போய் நிற்கிறா. ஷி பிளேஸ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் ஃப்ளாட் அகெயின்ஸ்ட் தி ஸ்டோன்ஸ் அண்ட் மூவ்ட் சைட்வேஸ். Her hand touched something soft and furry. She gave a startled cry and took her hand away. Here, her cry was answered by another cry. Half snarl, half screech, and something leaped away in this darkness. அது தொட்டுக்கிட்டு அந்த செவில் அந்த வால் தொட்டுகிட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து சாஃப்டாக எதுவும் தொடுறா. அவளுக்கு தொட்டோன்னா அழுகு வந்துச்சு. ஸ்டார்டில் அப்படின்னாக்கா ஃப்ரைட்டன் அழுதுகிட்டே ரொம்ப பயந்துகிட்டே அழுவ ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஹர் க்ரை வாஸ் ஆன்சர்ட் பை அனதர் க்ரை. இவள் அழுக ஆரம்பிச்சுன்னா அங்கேருந்து இன்னொரு ஒருத்தவங்க அழுகுறாங்களாம். புரியுதுங்களா, இன்னொரு அழுக வருதான். இட் வாஸ் ஒன்லி ஏ வைல்டு கேட். காட்டு பூனை தான் அங்கே இருந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. உஷா ரியலைஸ்ட் திஸ் வென் ஷீ ஹியர்ட் அவுட். ஓகேங்களா, அங்கே வந்து அந்த காட்டு பூனை தான் இருந்திருக்குது. அவர் ரியலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்து அந்த ரூயின்ஸ் கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஷி ஹேட் ஆஃபன் சீட் பட் ஃபார் எ மூமெண்ட் ஷி ஹேட் பீன் வெரி ஃப்ரைட்டன். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப பயன்ட்டா. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. Remnant like what was left. ஓகேங்களா, அந்த தண்ணி வந்து குறைவாக இருக்கிறதுக்கு போயிட்டுருக்குறா. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. ஒரு வழியாக அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பெண்டிங் டவுன் இருக்குது அந்த இடத்துக்கிட்ட. ஓகே, அந்த கார்னர் கிட்ட. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு இடம் கிடச்சிச்சு இருக்கா. above her the tin sheets groaned and clattered. அவளுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டின் ஷீட்ஸ் வந்து groaned and clatteredனாக்கா பேங்கிள் டுகெதர் அண்ட் மேட் a loud noise. டப்பறம் அடிச்சு சத்தம் கேட்குது. as if they would sail away at the any moment. எப்போனா பறந்து போய்டுன்ற மாதிரி இருக்குது. but they were held down by the solid branch of the straggling old oak tree. ஆனால் அங்கே அந்த ட்ரீ வந்து அது மேலே கிடக்கிறதால அது வந்து நவுறாமல் இருக்குதான். உஷா remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter on the blocked up chimney
Perhaps it would be drier than it was in the corner. அந்த இடத்துலேருந்து அவன் நினச்சி பார்க்குறா, ஒரு பழைய ரூம் இருக்குது, காலியான ரூம் இருக்குது, அங்கே வந்து ஃபயர் பிளேஸ் இருந்துருக்குது, பழைய ஃபயர் பிளேஸு. ஓகேங்களா, கண்டிப்பாக அங்கே ஷெல்டர் இருக்குன்னு நினைக்கிறா. அங்கே வந்து சிம்னி வந்து அடைஞ்சி கிடக்கும். ஓகேங்களா, ஸோ அங்கே ட்ரையாக தான் இருக்கும் அந்த கார்னரில். ஆனால் அந்த இடத்துக்கு போனாக்கா இவருடைய வலி வந்து மறந்துடுவாளோ விட்டுருவாளோன்னு ஒரு பயம் இருக்குது. Her clothes were soaked and water steamed down from her long black hair to form a puddle at her feet. Puddleனாக்கா pool of water. அதாவது உடம்பு ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சு போய் கிடக்குறா. ஓகேங்களா, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. ஓகே, கால் ஃபுல்லாக தண்ணியாம். She stamped her feet to keep them warm. அவள் காலை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறா, கொஞ்சம் சூடாக வச்சுக்கிட்டு. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? திரும்ப அங்கேருந்து அழுகிற சத்தம் கேட்குது இவளுக்கு. ஒரு அதே பூனதானால் அங்கே இருக்கிற ஆந்தையான்னு சொல்லி நினைக்கிறாள். But the sound of the storm blotted out all other sounds. Blotted outனாக்கா hid. ஆனால் அங்கே நிறைய சவுண்டு கேட்குது. There had been no time to think of ghost. அந்த நேரத்தில் வந்து பேய் இருக்கா இல்லைன்னு யோசிக்க நேரம் கிடையாது. But now that she was in the one place, without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. அவளுக்கு வந்து அவங்க தாத்தா சொன்ன கதையெல்லாம் ஞாபகம் வருது. கண்டிப்பாக இந்த இடி மின்னலில் வந்து மின்னல் வந்து நம்ம மேலே அடிச்சிடாமல் இருந்தால் மட்டும் போதும், நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். Thunder boomed over the hills. The lightning came quicker now. Only a few seconds between each burst of lightning. நிறைய மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, then there was a bigger flash than most, and for a second or two the entire ruin was lit up. நல்ல பெரிய ஒரு வெளிச்சம் அடிக்குது. ஓகேங்களா, செகண்ட் டூ என்டையர் ruin was lit up. ஓகேங்களா, streak of blue sizzled along the floor of the building. Streak and sizzleனாக்க, streakனாக்க லைன், sizzleனாக்க hissed like something hot on a frying pan. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்குதான். மின்னல் அடித்தா என்ன ஆகும் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, in at one end and then out at the other. Usha was staring straight ahead. As the opposite wall was lit up, she saw crouching in the disused fireplace two small figures. They could only have been children. Very good. The ghostly figures looked up and staring back at Usha, and then everything was dark again. அந்த அடித்த மின்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஃப்ரையிங் பேனில் ஏதோ நாங்கள் எரிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ கோஸ்டி லுக்கில் ஏதோ ஒன்று வந்து எந்திரிச்சு இவளை பார்க்குற மாதிரி இருக்குது. உடனே அந்த வெளிச்சம் போயிடுச்சு, திரும்ப எல்லாமே டார்க் ஆகிடுச்சு. ஸோ கிளாஸரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதில் டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். தி பெர்முடா ட்ரையாங்கிள் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் ஸ்பாட்ஸ் இன் த வேர்ல்டு. It is a triangular shaped area in the North Atlantic Ocean. Hundreds of people and numerous boat shapes planes have disappeared inside this triangle. The reason for these disappearances still remains a mystery. Actually இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து இன்னொரு மிஸ்ட்ரி தாங்க, இன்னொரு இருக்கிற சொல்யூஷன் யார் கண்டுபிடிக்கலாம்னு தான் சொல்கிறாங்க. அது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே அடுத்தது பார்க்கலாம் செக்ஷன் 2. Usha's heart was in her mouth. அவளோட நெஞ்சு அப்படியே வாய்க்கிட்ட வந்துருச்சான், அந்த அளவுக்கு இருக்கா. She had seen without a shadow of a doubt two ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain at that ruined building a minute longer. அங்கே பேய் மாதிரி பார்த்துட்டா, இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மாதிரி இல்லை, ஓட ஆரம்பிக்கிறா. இன்னொரு காரணம் இருக்குது. Ran towards a big gap in the wall through which she had entered. எந்த வழியாக வந்தாலும் அந்த வழியாக ஓடுறா. She was halfway across the open space when someone fell against her. இப்போ பாதி வெளியே போயிட்டு இருக்கும்போதே இவன் மேலே ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் இவன் மேலே விழுறாங்க. She stumbled, got up and again bumped into something. Stumbledனாக்க லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ். திரும்ப அப்படி எந்திரிக்கும் போது ஏதோ பேலன்ஸ் இல்லாமல் திரும்ப வந்து ஏதோ ஒரு மேலே போய் இடிச்சிக்கிறான். She gave a frightened scream. பயந்துக்கிட்டே கத்துறா. Someone else screamed. அந்தாண்ட வேறு யாரோ ஒருத்தருக்கு கத்துறாங்க. And then there was a shout, a boy's shout, and Usha instantly recognized the voice. அங்கேருந்து பார்த்தா ஏதோ ஒரு பையன் கத்துற மாதிரி இருக்குது. அப்போ ரெகனைஸ் பண்ணிட்டா. சுரேஷ். அங்கேருந்து உஷா, அப்புறம் பின்யா, இட்ஸ் மீ, இட்ஸ் அஸ், இது நாங்கள் தான் அப்படின்ற. They fell into each other's arms, so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's names. இப்போ ஒருத்தர் பேர் சொல்லிட்டு சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருக்குங்க. கிகிள்னாக்கா லாஃப் லைட்லி சிரிச்சிட்டு இருக்குங்க. Then Usha said, I thought you were ghost. நான் நினச்சேன் நீங்கள் தான் பேய்ங்கன்ட்டு. We thought you were a ghost said சுரேஷ். சுரேஷ் சொல்கிறேன், நீ தான் பேய் நான் நினச்சேன் அப்படின்ட்டு.
கம் பேக் அண்டர் த ரூஃப் செட் உஷா. வாங்க ரூஃப்குள்ளே போய் வைக்கலாம் அப்படின்றாங்க. தே ஹடல் டுகெதர் இன் தி கார்னர் சேட்டரிங் எக்ஸைட்டட்லி. ஓகேங்களா, அந்த இடத்துல இந்த இமேஜை பார்த்துங்க அதுமாரி இருக்காங்க. ஹடல்னாக்க க்ரௌடட் டுகெதர் ஒன்றா போய் இருந்துக்கிறாங்க. எக்ஸைட்லாம் ஃபீலிங் கிரேட் ஈகர்னஸ், ஒரு வேலை சந்தோஷமாக இருக்காங்க. when it grew dark we came looking for you said பின்யா. பின்யா சொல்ல ரொம்ப டார்க்கான நாங்கள் உன்னை தேடி வந்தோம். and then the storm broke, அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. shall we run back together உஷா asked உஷா. சொல்கிறேன் அப்போ நம்ம ஓடி போயிடலாமா திரும்ப அப்படின்றா. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் எனி லாகர், நாங்கள் இருக்க விரும்பல அப்படின்றா. வில் ஹாவ் டு வெயிட் சென்ட் பின்யா. பின்யா சொல்ல நம்ம இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். த பாத் ஹஸ் ஃபாலன் அவே அட் ஒன் பிளேஸ், அங்கே பாத்தில் வந்து உடஞ்சிருக்குது. இட் ஒன்ட் பி சேஃப் இன் தி டார்க் இன் ஆல் திஸ் ரெயின், இந்த மலையில் இந்த இருட்டில் போகிறது நல்லது இல்லை அப்படின்றா. தென் வி மே ஹாவ் டு வெயிட் டில் மார்னிங், விடியதை நம்ம வெயிட் பண்ணி சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். அண்ட் ஐம் ஃபீலிங் ஹங்கரி, எனக்கு பசிக்குது அப்படின்றான். த விண்ட் அண்ட் தி ரெயின் கண்டினியூடு, காற்றடிக்குது மழை பெய்யுது. அண்ட் ஸோ த தண்டர் அண்ட் லைட்னிங், கண்டிப்பாக அங்கே இடி மின்னலோட தான் பெஞ்சிட்ருக்குது. பட் தே வேர் நாட் அஃப்ரைட் நவ், ஆனால் இப்போ அவங்க பயப்பில்லை. தே கேவ் ஈச் அதர் வார்ம்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் சூடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஈவன் த ரூயின்ஸ் டிட் நாட் சீம் ஸோ ஃபார்பிடிங், அங்கே இருக்குது எதை பார்த்து இவங்க இப்போ பயப்பில்லை. ஆஃப்டர் அன் ஹவர் த ரெயின் ஸ்டாப், ஒரு மணி நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு. அதாவது த விண்ட் கண்டினியூ டு ப்ளூ, பட் ஆனால் காற்று அடிச்சிட்டு தான் இருக்குது. இட் வாஸ் நவ் டேக்கிங் த க்ளவுட்ஸ் அவே ஸோ தட் த தண்டர் கிரீவ் மோர் டிஸ்டன்ட். க்ளவுட்ஸ் போயிட்டுருக்குது, தண்டர் இல்லை. தென் த விண்ட் டு மூட் ஆன் அண்ட் ஆல் வாஸ் சைலண்ட், திரும்ப சைலண்ட் ஆகிடுச்சு இடமே. டுவர்ட்ஸ் dawn the whistling thrush began to sing. Its sweet broken notes flooded the rain washed rains with music. எல்லாம் அமைதியாகிடுச்சிங்க, நார்மலாகிடுச்சு. ஓகேங்களா, லெட்ஸ் கோ செட் உஷா. உஷா சொல்ல வாங்க போகலாம் அப்படின்றா. கமான் செட் சுரேஷ். சுரேஷ் சொல்கிறான் ஹங்க்ரி, வாங்க எனக்கு பசி, வாங்க போகலான்றோம். As it grew lighter they saw that the plum tree stood upright again, although it had lost all its blossoms. They stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. ஓகே, இங்கே நடந்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, நல்ல பிளாசம்ஸாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ரூயின்ஸு அவுட் சைட்லாம் பார்க்குறாங்க. ஓகேங்களா, திரும்ப வந்து ஸ்கை வந்து பிங்க் கலரில் வருது. ஓகேங்களா, அந்த நல்ல ரிலாக்ஸ்டாக அந்த எல்லாமே பார்த்து நல்லா இருக்கு இப்போ. ஓகேவா, when they were some distance from the ruins, அந்த ரூயின்ஸை தாண்டி வரும்போது உஷா looked back and said, can you see something there behind the wall? It's like a hand waving. அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் சொல்கிற உஷா பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்கே ஏதாச்சும் பார்த்தியா, அந்த வால்கிட்ட யாரோ நம்மளை வந்து கை கட்டுறாங்க அப்படின்றா. ஐ கேன் சி எனி திங் செட் சுரேஷ். நான் எதுவுமே பார்க்கல அப்படின்றா. இட்ஸ் ஜஸ்ட் த டாப் ஆஃப் தி ப்ளம் ட்ரீ செட் பின்யா. அந்த ப்ளம் ட்ரீ டாப்பாக தான் இருக்குன்னு சொல்கிறா. தே வேர் அண்ட் தி பாத் லீடிங் அக்ராஸ் தி சேட்டில் ஆஃப் தி ஹில். அப்புறம் இவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த பாத்தில். குட் பை வாய்ஸஸ் ஆன் தி விண்ட். ஹூ செட் குட் பை ஆஸ்க் உஷா. யார் இங்கே குட் பை சொன்னது சொல்லிட்டு உஷா கேட்குறா. நாட் ஐ செட் சுரேஷ். நாட் ஐ செட் பின்யா. ரெண்டு பேர் சுரேஷ் நான் இல்லை, பின்யா நான் இல்லை. ஐ ஹெட் சம் ஒன் காலிங், இட்ஸ் ஒன்லி த விண்டு. இவ சொல்கிறா இல்லை என்னை யாரும் கூப்பிட்றாங்க அப்படின்னா. இல்லை அது காற்று தான் அப்படின்றாங்க. உஷா லுக்ட் பேக் அட் தி ruins. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The thrush sat there singing. ஓகேங்களா, அங்கே சூரியன் வந்து வெளில வந்துருச்சு அந்த வால்ஸ்க்கு மேலே. ஓகேங்களா, கமான் செட் சுரேஷ், ஐம் ஹங்க்ரி. சொல்கிறேன் எனக்கு பசி, வாங்க போகலாம். குட் பை சொல்லிட்டு 4 தடவை சிங்கு. உஷா ஹேட் தேம் காலிங் ஆர் வாஸ் இட் ஜஸ்ட் த விண்ட். யாரும் இவளை கூப்பிட்ற மாதிரி இருக்கா, இல்லைனாக்கா அது காற்று தான் சொல்லிட்டு இவளுக்கே டவுட் வருது. க்ளோசரி இருக்குது. ஓகே, வாங்க லாங்குவேஜ் செக் பண்ணி பார்ப்போம். டோன்ட் சே ஐ எம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படி தான் சொல்லணும். அண்ட் அன்ஃபினிஷ்ட் ஆக்ஷன் ஹேஸ் டு பி இன் தி ப்ரெசண்ட். அதாவது ஒரு ஆக்ஷனு முடிவடையில்னாக்க அது கண்டிப்பாக ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக், நான் இங்கே தான் இருக்கிறேன். ஓகேங்களா, போன வாரத்தில் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றது. when I woke up my roommate left the room already அப்படின்னு சொல்லக்கூடாது. when I woke up my roommate had left the room already அப்படி தான் சொல்லணும். the action that occurred before the second action has to be in the past perfect tense. ஒரு ஆக்ஷன் நடைபெறுது, ஒரு செகண்ட் ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் 1 ஆக்ஷன் 2 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆக்ஷன் 1 நடந்துருச்சு. ஓகேவா, இப்போ செகண்ட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் இருக்கணும். when I woke up my roommate had left the room already. ஸோ செகண்ட் இது வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. my mom has called me yesterday அப்படின்னு சொல்லக்கூடாது. my mom called me yesterday தான் சொல்லணும். the present perfect tense cannot be used with an expression of past tense.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது ஓகேங்களா. Present perfect tense tells us that an action is complete at this time. ஓகேங்களா. I have completed my homework. ஓகேங்களா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால என்னன்னாக்கா ஒரு ஆக்ஷன் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இந்த டைம் பீரியடில். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாக்கா the past perfect tense tells us about an action that took place before another action in the past. The train had left before he reached the train station. அவன் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்றாங்க. இல்லை இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஒரு ஆக்ஷன் நடைபெறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பிஃபோர் ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும் பாஸ்ட்டில். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் helps to describe an event that is expected or planned to happen before a time in the future. We would have completed our project by next week. அடுத்த வாரம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் முடிச்சிடும் ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா. ஃப்யூச்சரில் முடிக்க போகிற விஷயத்தை சொல்கிற ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேசிட்டு. ஓகேங்களா. டிஸ்கிரைப் அன் ஈவெண்ட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆர் பிளான் டு ஹேப்பன் பிஃபோர் எ டைம் இன் த ஃபியூச்சர். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டாபிக் நம்ம போய் பற்றி பார்ப்போம். பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.